வணக்கம். KRTNPSC தேர்வர்களை மற்றும் டெட் தேர்வர்களை இது இன்னைக்கு ஸ்டாண்டர்ட் 8ல் இங்கிலீஷில் கிராமர் பார்ட் மட்டும் பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு பாருங்கள். கிராமர் 8th ஸ்டாண்டர்டில் ஃபுல்லாக கவர் பண்ணும்போது அவ்வளோ அதிகமாக இருந்துச்சுங்க. நிறைய இருக்குது. அதிலே 2 பார்ட்டாக தான் என்னால் போட முடியும். கொஞ்சம் பொறுமையாக கவனிச்சிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக புரியும். நம்ம KRTNPSCயில் ஸ்டாண்டர்ட் 4 and 5ல் தமிழ், EVS, EVSS, இங்கிலீஷ் இந்த 4 சப்ஜெக்ட்டுக்குரிய 3 PDFஸும் கிடைக்குது. வேணுங்கிறவங்க அவைலபிளாக இருக்குது, வாங்கிக்கலாம். வாங்கி எக்ஸாமுக்கு நல்லா யூஸ் பண்ணிக்கலாம். தேங்க்யூ. நெக்ஸ்ட்டு KRTNPSCக்கு லெசனுக்குள்ளே போயிடலாம். ஸ்டாண்டர்ட் 8 இங்கிலீஷ் கிராமர் பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச். சரிங்களா? இந்த கிராமரில் பேசிக்கே பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் தாங்க. ஃபஸ்ட்டு பாருங்கள், இதில் ஒரு 8 டைப் இருக்குது, பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒன், நவுன். நவுன் இஸ் எ வேர்ட் யூஸ்ட் அஸ் த நேம் ஆஃப் எ பர்சன், பிளேஸ் ஆர் திங். சரிங்களா? ஒரு பெயரை குறிப்பது, ஒரு மனிதருடைய பெயரோ, ஒரு இடத்தின் பெயரோ, ஒரு பொருளுடைய பெயரையோ குறிப்பது தான் பெயர் சொல். எக்ஸாம்பிள் பாருங்கள். பர்சன் அக்பர், எக்ஸாம்பிள் தான் கொடுத்துருக்காங்க. பிளேஸ் சென்னை, திங் கம்ப்யூட்டர், அனிமல் டாக். சரிங்களா? ஒரு நபரின் பெயரையோ அல்லது இடத்தின் பெயரையோ ஒரு பொருளின் பெயரையோ குறிப்பது பெயர் சொல். நெக்ஸ்ட் பாருங்க, ப்ரனவுன். ப்ரனவுன் இஸ் எ வேர்ட் யூஸ்டு இன்ஸ்டெட் ஆஃப் நவுன். நவுனுக்கு பதிலாக வருவது தான் ப்ரனவுன். சரிங்களா? ஐ, வி, யூ, ஹி, சி, இட், தே, மீ, அஸ், ஹிம், ஹெர், தம். இது எல்லாமே ப்ரனவுன் தான். சரிங்களா? நெக்ஸ்ட் தேர்டு verb. Verb is a word used to express an action or state. நம்மளுடைய செயலை எக்ஸ்பிரஷன் பண்ணுறது அல்லது நம்மளுடைய வாக்கியத்தை எக்ஸ்பிரஷன் பண்ணுறது தான் வெர்பு. சரிங்களா? எக்ஸாம்பிள் பாருங்கள். கம், ரீட், ஸ்பீக், ரைட், லேர்ன், ஆம். இது எல்லாமே இஸ், வாஸ், வேர், have, had, do, does, this எல்லாமே வெர்பு தான். சரிங்களா? adverb அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இஸ் எ வேர்டு தட் டிஸ்கிரைப்ஸ் ஆர் மாடிஃபைஸ் எ வெர்பு, an adjective ஆர் another adverb. சரிங்களா? வெர்பை வினை சொல்ல என்ன செய்யணும்? டிஸ்கிரைப் பண்ணியோ விவரித்தோ அல்லது அட்ஜெக்டிவை விவரித்தோ அல்லது another adverb விவரித்தோ வர்றது தான் adverb. சரிங்களா? வெரி, பியூட்டிஃபுல்லி, கிளவர்லி, குவிக்லி, குவைட், பாசிபிளி, நெவர், ஆஃப்டன். இது எல்லாமே adverb. சரிங்களா? நெக்ஸ்ட் பாருங்க, அஞ்சாவது அட்ஜெக்டிவ் இஸ் எ வேர்ட் தட் டிஸ்கிரைப்ஸ் ஆர் மாடிஃபைஸ் அ நவுன். நான் ஏற்கனவே அடிக்குறுக்கா சொல்கிறேன். நவுனை டிஸ்கிரைப் பண்ணால் அட்ஜெக்டிவ், வெர்பை டிஸ்கிரைப் பண்ணால் அது அட்வெர்ப். சரிங்களா? எக்ஸாம்பிள் பாருங்கள். பியூட்டிஃபுல் சேம் தான் வரும் அட்வெர்புக்கும் அட்ஜெக்டிவ்க்கும். கொஞ்சம் நம்ம வித்தியாசம் கண்டுபிடிச்சிக்கலாம். இன்டெலிஜென்ட், குட், பேட், கிளவர், லிட்டில், ஹானஸ்ட், சம், கிரேட், லார்ஜ். இது எல்லாமே அட்ஜெக்டிவ். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ப்ரிப்போசிஷன். ப்ரிப்போசிஷன் வேர்ட் பிளேஸ்டு பிஃபோர் வித் நவுன் ஆர் ப்ரனவுன் டு ஷோ த ரிலேஷன் ஆஃப் நவுன். அதாவது ப்ரிப்போசிஷன் பெயருக்கு முன்னாடியோ அல்லது ப்ரனவுனுக்கு முன்னாடி, பிரதி பெயருக்கு முன்னாடியோ வரும். அது எதை ரிலேஷன் காட்டும் அப்படின்னா நவுனுக்கு, அதாவது நவுனுக்கு ப்ரனவுனுக்குரிய ரிலேஷனை காட்டும். சரிங்களா? எக்ஸாம்பிள் பாருங்கள். இன், ஆஃப், அட், ஆன் நிறைய ப்ரிப்போசிஷன் இருக்குது. அது இல்லாமல் அந்த வேர்டு முழுமையடையாது. அவனுக்காக செய்தான் அப்படிங்கப்ப அந்த அவனுக்காக, அந்த இக்காக இல்லை அப்படின்னா அந்த மீனிங்கே வராது. சரி, அவனால் செய்யப்பட்டது, அந்த ஆள் அப்படி இல்லைன்னா அது ப்ரிப்போசிஷன் இல்லை அப்படின்னா அந்த சென்டென்ஸ் முழுமை பெறாது. அப்போ ப்ரிப்போசிஷன் இல்லாமல் அந்த சென்டென்ஸ் நல்லா இருக்காது. கன்ஜெக்ஷன் பாருங்க. இஸ் எ வேர்ட் யூஸ்டு டு ஜாயின் வேர்ட்ஸ் ஆர் சென்டென்ஸ். வார்த்தைகளையோ அல்லது வாக்கியங்களையோ இணைக்கிறதுக்கு பேர் தான், இணைப்பு சொல்லுக்கு பேர் தான் கன்ஜெக்ஷன். அண்டு, பட், பிகாஸ், ஆர், சோ, ஸ்டில், இஃப், அஸ், பிஃபோர், தோ, நெய்தர், ஸோ தட், எய்தர், ஆர். இது எல்லாமே கன்ஜெக்ஷன் தான். கன்ஜெக்ஷன் வேர்டு இணைப்பு சொல். ஒரு வாக்கியத்தையோ ஒரு வார்த்தைகளையோ இணைக்கிறதுக்கு பேர் இணைப்பு சொல், கன்ஜெக்ஷன். கன்ஜெக்ஷன் வேற, இன்டர்செக்ஷன் வேற. இன்டர்செக்ஷன் இஸ் எ வேர்டு விச் எக்ஸ்பிரஸஸ் சம் சடன் ஃபீலிங். நம்மளுடைய சடன் ஃபீலிங்கை, ஒரு எறும்பு கடிச்சோடனே ஆண் கத்துறோம், ஒரு காலில் முள்ளு குத்துச்சுன்னா ஆண் கத்துறோம், ஏதாவது ஒன்று இப்போ ஷாக்காக பார்த்துட்டோம் ஐயோ அப்படின்னு சொல்கிறோம். அந்த மாதிரி சில எக்ஸ்பிரஷன் ஃபீலிங், சடன் ஃபீலிங்க்கு எக்ஸ்பிரஷன் காட்டுறது தான் இன்டர்செக்ஷன். சரிங்களா? அல்லாஸ், வாவ், ஹரே, ஓ, ஹலோ, ஹஷ், பிரேவோ. இது எல்லாமே இன்டர்ஜெக்ஷன் தான். அப்போ பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சில் 8 டைப் இருக்குது. 8 டைப்பில் ஃபஸ்ட்டு பாருங்கள். நவுனு, ப்ரனவுன், வெர்பு, அட்வெர்பு. சரிங்களா? நவுனு, ப்ரனவுன், வெர்பு, அட்வெர்பு, அட்ஜெக்டிவ், ப்ரிப்போசிஷன், கன்ஜெக்ஷன், இன்டர்செக்ஷன். 8 டைப் இருக்குது. நெக்ஸ்ட்டு பாருங்கள்.
நவுனை பற்றி பார்க்கலாம். நவுன் இஸ் எ வேர்ட் யூஸ்ட் அஸ் அ நேம் ஆஃப் பர்சன், பிளேஸ், திங், அனிமல் ஆர் அன் ஐடியா. சரி, எதை பற்றினாலும் சரி, ஒரு நபரை பற்றியோ ஒரு இடத்தை பற்றியோ ஒரு பொருளை பற்றியோ ஒரு பெயரை குறிப்பது வந்து பெயர்ச்சொல். இந்த பெயர்ச்சொல் வந்து 4 டைப் இருக்குது, 5 டைப் இருக்குது. டைப்ஸ் ஆஃப் நவுன் பாருங்கள். ப்ராப்பர் நவுன், காமன் நவுன், கலெக்டிவ் நவுன், அப்ஸ்ட்ராக்ட் நவுன், மெட்டீரியல் நவுன். இந்த ப்ராப்பர் நவுன் அப்படின்னா சிறப்பு பெயர்ச்சொல். ப்ராப்பர் நவுன் என்னது? சிறப்பு பெயர்ச்சொல். ஒரு பர்டிகுலர் பர்சனுடைய பெயரையோ இல்லை பர்டிகுலராக இருக்கிற ஒரு குறிப்பிட்ட இடத்தை பற்றி உள்ள பெயரையோ சொல்கிறது தான் ப்ராப்பர் நவுன். சரிங்களா? இட்ஸ் அ நேம் ஆஃப் த பர்டிகுலர் பர்சன் ஆர் பிளேஸ். நெக்ஸ்ட்டு காமன் நவுன். காமன் நவுன் ஒரே வகையை சார்ந்த ஒரு குரூப், ஒரே வகையை சார்ந்த ஒரு பொதுவான பெயர் சொல் குறிக்கிறது. சரிங்களா? இஸ் அ நேம் கிவன் எ காமன் டு எவ்ரி பர்சன். எல்லா பர்சனையும் இல்லை எல்லா பறவைகள் இல்லை எல்லா விலங்குகளுக்கும் சேர்ந்து ஒரு பெயர் சொல்கிறாங்க பார்த்தியா, பொதுவான பெயர். அதுக்கு பெயர் தான் காமன் நவுன், அதாவது பொது பெயர் சொல். ப்ராப்பர் நவுன்னா சிறப்பு பெயர் சொல், காமன் நவுன்னா பொது பெயர் சொல். நெக்ஸ்ட் தேர்ட் ஒன் பாருங்கள், கலெக்டிவ் நவுன். இட்ஸ் அ நேம் ஆஃப் எ நம்பர் ஆஃப் பர்சன் ஆர் திங்ஸ். அதாவது எத்தனை பேர் இருக்காங்க அது ஒரு சொல்லுவாங்கள்ல, அந்த கூட்டு பெயர் சொல். ஒரு கூட்டமாக இருப்பாங்க பார்த்தீங்களா, அதுக்கு அந்த கூட்டத்துக்கு ஒரு பெயர் வைப்பாங்க. சரிங்களா? அதுதான் கலெக்டிவ் நவுன். எக்ஸாம்பிள் போலீஸ், ஆர்மி, க்ரௌட், பீப்புள், டீம், நேஷன், ஃபேமிலி. இதெல்லாம் என்னது? கலெக்டிவ் நவுன். நெக்ஸ்ட்டு பாருங்கள், அப்ஸ்ட்ராக்ட் நவுன் இஸ் அன் யூஸ்வலி நேம் ஆஃப் குவாலிட்டி, ஆக்ஷன் ஆர் ஸ்டேட். அதாவது குணத்தை குறிப்பது, பண்பை குறிப்பது, நிலையை குறிப்பது. அதுதான் என்னது? அப்ஸ்ட்ராக்ட் நவுன். சரிங்களா? குவாலிட்டியை குறிக்கிறது. குவாலிட்டினாலே என்னது? தரம். சரியா? குணம். கைண்ட்னஸ், ஹானஸ்டி, லாஃபர், ஹேட்ரேட், யூத், இது எல்லாமே என்னது? அப்ஸ்ட்ராக்ட் நவுன். நெக்ஸ்ட் பாருங்க, லாஸ்ட் ஒன், மெட்டீரியல் நவுன் இஸ் த நேம் ஆஃப் எ ரா மெட்டீரியல். அதாவது எந்த பொருளிலிருந்து தயாரிக்கப்பட்டது அதுதான் என்னது? மெட்டீரியல் நவுன். ஒரு ஜுவல்ஸை பற்றி சொன்னோம்னா கோல்டுலேருந்து தயார் பண்ணதா, சில்வர்லேருந்து தயார் பண்ணதா, இந்த மாதிரி வந்து எந்த பொருளிலிருந்து ரா மெட்டீரியல் உருவாகுனது அப்படிங்கிறத சொல்கிறது தான் மெட்டீரியல் நவுன். சரிங்களா? ப்ராப்பர் நவுன், காமன் நவுன், கலெக்டிவ் நவுன், அப்ஸ்ட்ராக்ட் நவுன், மெட்டீரியல் நவுன். அதாவது பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சில் 8 டைப் இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு வந்து நவுனில் 5 டைப் இருக்குது. ப்ராப்பர் நவுன், காமன் நவுன், கலெக்டிவ் நவுன், அப்ஸ்ட்ராக்ட் நவுன், மெட்டீரியல் நவுன். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு fill in the blanks பாருங்கள். filling the blanks with a suitable collective noun. இதில் ஒரு 10 இது கொடுத்துருக்காங்க, புக் பேக் எக்ஸசைஸ், அதனால் அப்படியே எடுத்திருக்கேன். a head of house. சரிங்களா? சென்ட்ரலில் வந்து உங்களுக்கு ஆன்சர் கொடுத்துருப்பேன் பாருங்கள். எ ஹேர்ட் ஆஃப் கவுஸ், எ ஃப்ளாக் ஆஃப் பேர்ட்ஸ், எ சாய்ஸ் ஆஃப் சிங்கர்ஸ், எ பாட்டில் ஆஃப் மில்க், எ கப் ஆஃப் டீ, எ ஸ்வாம் ஆஃப் ants, எ பஞ்ச் ஆஃப் கிரேப்ஸ், எ பவுல் ஆஃப் ரைஸ், எ பேர் ஆஃப் ஷூஸ், எ சவர் ஆஃப் ரெயின். கலெக்டிவ் நவுன்ஸ்க்கு ஒரு எக்ஸசைஸ் கொடுத்துருக்காங்க. அகைன் ரீட் பண்ணுறேன். எ ஹேர்ட் ஆஃப் ஹவுஸ், எ ஃப்ளாக் ஆஃப் பேர்ட்ஸ், a choir of singers, a bottle of milk, a cup of tea, a swarm of ants, a bunch of grapes, a bowl of rice, a pair of shoes, a shower of rain. சரிங்களா? நெக்ஸ்ட்டு ப்ரனவுன் பாருங்கள். ப்ரனவுன் இஸ் எ வேர்ட் யூஸ்ட் இன்ஸ்டெட் ஆஃப் நவுன். நவுனுக்கு பிரதியாக வர்றது தான் ப்ரனவுன். சரிங்களா? எக்ஸாம்பிள் பாருங்கள். சோபா ஆல்வேஸ் லவ்ஸ் டான்ஸிங். சோபாவுக்கு எப்போயுமே டான்ஸ் ஆடுறது பிடிக்கும். சி வாண்ட் டு கோ டு டான்ஸ் ஸ்கூல். இந்த இடத்துல வந்து சோபாவை மென்ஷன் பண்ணாமல் அந்த நேமுக்கு பிரதியாக வர்றது பார்த்தீங்கன்னா, ரீப்ளேஸ் பண்ணி வர்றது பார்த்தீங்கன்னா, அதுதான் ஷி. இந்த ஷி தான் என்னது? ப்ரனவுன். சரிங்களா? she wants to go to dance school. சரிங்களா? அதாவது நம்மளுடைய நவுனுக்கு ரீப்ளேஸ் ஆகி வர்ற வேர்டுக்கு பேர் தான் ப்ரனவுன். இந்த ப்ரனவுன்லே 4 டைப் இருக்குது. சப்ஜெக்ட் ப்ரனவுன், ஆப்ஜெக்ட் ப்ரனவுன், பொசசிவ் அட்ஜெக்டிவ், பொசசிவ் ப்ரனவுன். சரிங்களா? பார்க்கலாமா? சப்ஜெக்ட் ப்ரனவுன்னா என்னென்ன வரும்? ஐ, வி, யூ, தே, ஹீ, சி, இட். இதெல்லாம் சப்ஜெக்ட் ப்ரனவுன். ஆப்ஜெக்ட் ப்ரனவுன் பாருங்கள். மீ, அஸ், யூ, தம், ஹிம், ஹெர், இட். இதெல்லாம் ஆப்ஜெக்ட் ப்ரனவுன். அடுத்து பாருங்கள், பொசசிவ் அட்ஜெக்டிவ். பொசசிவ் அட்ஜெக்டிவ்னா இதே கொஞ்சம் சேஞ்ச் ஆகி வரும். மை, அவர், யுவர். அதாவது மீனா எனக்குன்னு அர்த்தம் தெரியும், மைனா என்னுடைய, அவர் எங்களுடைய, யுவர் உங்களுடைய, தேர் அவர்களுடைய, ஹிஸ், ஹேர், இட்ஸ் இதெல்லாம் அவனுடைய, அவளுடைய, அதுடையன்னு தெரியும். சரிங்களா? பொசசிவ் ப்ரனவுன் அப்படின்னா அந்த சென்டென்ஸே ஃபுல்ஃபில் ஆகி வரும். சரியா? மைன், இந்த மையை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி வரும். மைன், அவர்ஸ், யுவர்ஸ், தேர்ஸ், ஹிஸ், ஹெர்ஸ், இட்ஸ்.
இதில் ஏன் என்ன வித்தியாசம், பொசசிவ் அட்ஜெக்டிவ்க்கும் பொசசிவ் ப்ரொனவுனுக்கும் என்ன வித்தியாசங்கிறது அடுத்து பார்க்கலாம். சரிங்களா? சப்ஜெக்ட் ப்ரொனவுன் இருக்குது, ஆப்ஜெக்ட் ப்ரொனவுன் இருக்குது, பொசசிவ் அட்ஜெக்டிவ் இருக்குது, பொசசிவ் ப்ரொனவுன் இருக்குது. அது எந்தெந்த வேர்டில் என்னென்ன டைப்புன்னு பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு சப்ஜெக்ட் ப்ரொனவுன்னா என்னென்னு பாருங்கள். தமிழில் உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக கொடுத்துருக்கேன். எழுவாய் பெயர் பெயர், அதாவது பெயர் தான், பிரதி பெயர் அப்படிங்கிறது தான் பெயர்னு சொல்லியிருக்காங்க. ஒரு வாக்கியத்தில் செயலை செய்பவருக்கு பதிலாக வரும் பெயர் சப்ஜெக்ட் ப்ரொனவுன். ஒரு வாக்கியத்தில் அதாவது எழுவாய்க்கு பதிலாக வர்றது தான் சப்ஜெக்ட் ப்ரொனவுன். ஈஸியாக சொல்கிறது. ஆப்ஜெக்ட் ப்ரொனவுன் வந்து செயல்படு பொருளுக்கு பதிலாக வர்றது தான் ஆப்ஜெக்ட் ப்ரொனவுன். சரிங்களா? ஒரு வாக்கியத்தில் செயல் யாரை அல்லது எதை அடைகிறதோ அதற்கு பதிலாக வரும் பெயர் தான் ஆப்ஜெக்ட் ப்ரொனவுன். அதாவது எழுவாய்க்கு பதிலாக வர்றது சப்ஜெக்ட் ப்ரொனவுன், ஆப்ஜெக்ட்டுக்கு பதிலாக வர்றது வந்து, அதாவது செய்யப்படும் பொருளுக்கு பதிலாக வர்றது வந்து ஆப்ஜெக்ட் ப்ரொனவுன். நெக்ஸ்ட் பாருங்க, சப்ஜெக்ட் ப்ரொனவுன், ஆப்ஜெக்ட் ப்ரொனவுன். இதில் வந்து ஐ, வி, யூ, சி, he, she, it, they இதெல்லாம் சப்ஜெக்ட் ப்ரொனவுன். me, us, you, him, her, it, them இதெல்லாம் ஆப்ஜெக்ட் ப்ரொனவுன். இதில் ஒரு எக்ஸசைஸ் கொடுத்துருக்காங்க பாருங்க. I saw Mr. Balu this morning and I gave Mr. Balu my homework. இந்த இடத்துல வந்து அகைன் வந்து மிஸ்டர் பாலுவை சொல்லக்கூடாது. நான் வந்து காலையில் பாலுவை பார்த்தேன், அவனுக்கு கொடுத்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அவனுக்குன்னு சொல்லும்போது ஹிம். சரியா? என்ன கொடுத்தாங்க? ஹோம்ஒர்க்கை கொடுத்தாங்க. சரிங்களா? ஐ சா மிஸ்டர் பாலு திஸ் மார்னிங் அண்ட் கேவ் ஹிம் மை ஹோம்ஒர்க். அப்போ பாலுங்கிற இடத்துல ஆண்பாலாக இருக்கிறனால ஹிம் போடணும். செகண்ட் ஒன்று பாருங்கள். முத்து லைக்ஸ் கம்ப்யூட்டர் கேம்ஸ் பட் ஹி டஸ் நாட் பிளே கம்ப்யூட்டர்ஸ் கேம்ஸ் வெரி ஆஃப்டன். முத்துவுக்கு கம்ப்யூட்டர் கேம் விளையாடுறதுக்கு ரொம்ப பிடிக்கும், பட் அவனால் அடிக்கொருக்கா விளையாட முடியலை. சரிங்களா? அப்போ வந்து இந்த கம்ப்யூட்டர் கேம் வந்து மறுபடியும் ரீப்ளேஸ் ஆகக்கூடாது, அந்த இடத்துல வந்து தம் போடணும். சரியா? பட் ஹி டஸ் நாட் பிளே them very often. My aunt lives in Trichy, but my aunt often comes to visit my family. என்னோட அத்தை திருச்சியில் இருக்கிறாங்க, அவங்க அடிக்கொருக்கா எங்கள் வீட்டுக்கு வருவாங்க. சரியா? அப்போ அடிக்கொருக்கா அந்த மை ஆண்ட் திருப்பி வரும்போது அந்த இடத்துல வந்து ஷீ வரணும், ரீப்ளேஸ் ஆகி வரணும். நீல் ஆம்ஸ்ட்ராங் வாஸ் பார்ன் இன் 1930. அகைன் வரும் நீல் ஆம்ஸ்ட்ராங் லேண்டட் ஆன் த மூன் இன் 1969. அகைன் மறுபடியும் அவரோட நேம் வருது. ஸோ அந்த இடத்துல வந்து ஹீ போடணும். ஹீ ஹெல்ப்டு த ஓல்டு லேடி, ஹீ ஹேவ் த ஓல்டு லேடி சம் ஃபுட். அதாவது அவங்க வந்து ஓல்டு லேடிக்கு ஹெல்ப் பண்ணால் அவள் என்ன கொடுத்தா, யாருக்கு கொடுத்தா? ஓல்டு லேடிக்கு கொடுத்தா. அப்போ அந்த இடத்துல இன்னும் ஹெர் வரணும். சரிங்களா? அந்த நேமுக்கு வந்து ரீப்ளேஸ் ஆகி வரணும். சரிங்களா? நெக்ஸ்ட்டு பொசசிவ் அட்ஜெக்டிவ் பார்த்தோம், பொசசிவ் ப்ரொனவுன் பார்த்தோம். அது என்ன அப்படிங்கிறத தெளிவாக பார்த்தோம்னா, ஒரு பொருள் அல்லது நபர் யாருக்கு சொந்தமானது என்பதை சொல்ல பெயர் சொல்லுக்கு முன் வரும் சொல். சரியா? நல்லா பார்த்துங்க. பெயர் சொல்லுக்கு முன் வரும் சொல்லு தான் பொசசிவ் அட்ஜெக்டிவ். உன்னுடைய, என்னுடைய, அவனுடைய போன்ற உரிமையை காட்டும் சொற்கள் தான் பொசசிவ் அட்ஜெக்டிவ். பொசசிவ் ப்ரொனவுன்னா என்னது? உடைமை பெயர். பொசசிவ் அட்ஜெக்டிவ் ப்ளஸ் நவுனு அவற்றிற்கு பதிலாக வரும். சரிங்களா? அதாவது இந்த பொசசிவ் அட்ஜெக்டிவ் மேலே இருக்குது பார்த்தீங்களா, அதோட நவுனையும் சேர்த்து அந்த ரெண்டுக்கும் மிக்ஸ் ஆகி வர்றது தான் பொசசிவ் ப்ரொனவுன். உன்னுடையது, என்னுடையது, அவளுடையது, அந்த தூங்குறது எக்ஸ்ட்ரா ஆட் ஆகிருக்கு பார்த்தீங்களா. அதாவது பொசசிவ் அட்ஜெக்டிவ்னா பெயர் சொல்லுக்கு முன்னாடி வருங்க. பொசசிவ் ப்ரொனவுன்னா பெயர் சொல்லையே மாற்றி வரும். இதுதான் வித்தியாசம். சரிங்களா? மை புக், ஹேர் பேக் அப்படி சொல்கிறது. த புக் இஸ் மைன், த பேக் இஸ் ஹேர்ஸ் அப்படின்னு சொல்லி மாறி வருது பார்த்தீங்களா. இதுதான் பொசசிவ் ப்ரொனவுன். சரிங்களா? நல்லா பார்த்துக்கோங்க. பொசசிவ் அட்ஜெக்டிவ்னா பெயர் சொல்லுக்கு முன்னாடி வரும். பொசசிவ் ப்ரொனவுன்னா பெயர் சொல்லையே மாற்றி வரும். சரிங்களா? நெக்ஸ்ட் பாருங்கள். பொசசிவ் ப்ரொனவுன் அண்ட் பொசசிவ் அட்ஜெக்டிவ். இதுக்கு எக்ஸாம்பிள் பாருங்களேன். மை ஷர்ட் இஸ் க்ரீன். இதில் என்னுடைய சட்டை வந்து பச்சை கலர். இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? க்ரீன் ஷர்ட் இஸ் மைன். அந்த சட்டை என்னுடையது. இங்கே வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக கொடுத்துருக்காங்க, என் சட்டை வந்து பச்சை கலர் அப்படின்னு. ஆனால் என்ன சொல்ல, அந்த பச்சை கலர் சட்டை என்னுடைய சட்டை அப்படின்னு வந்து உடைமையாக சொல்கிறாங்க பார்த்தீங்களா. அதுதான் பொசசிவ் ப்ரொனவுன். யுவர் புக் இஸ் நியூ புக் இஸ் யுவர்ஸ். இந்த புது புக்கு உன்னுடையது அப்படின்னு சொல்லுது. ஹேர் டாக் இஸ் ஸ்மால். அவளுடைய நாய் வந்து சிறியது. இந்த ஸ்மால் டாக் இஸ் ஹெர்ஸ். அதாவது நிறைய டாக் இருக்குது, அதில் என்னுடையது எது? இந்த ஸ்மால் டாக் தான் அப்படிங்கிறது உரிமையாக சொல்கிறதுக்கு பேர் தான் பொசசிவ் ப்ரொனவுன். அவர் பேர்ட் இஸ் நாய்ஸி பேர்ட் இஸ் அவர்ஸ். அந்த கூட்டத்தை தனித்து காட்டுறாங்க பார்த்தீங்களா. இந்த சத்தம் கொடுத்துக்கிட்டே இருக்கு பார்த்தீங்களா, இந்த பேர்டு தான் என்னுடையது அப்படின்னு சொல்கிறாங்களா. இதுதான் பொசசிவ் ப்ரொனவுன். எந்த பொருளையும் உரிமையாக சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அதுக்கு பேர் தான் பொசசிவ் ப்ரொனவுன். நெக்ஸ்ட் பாருங்க, ஒரு எக்ஸசைஸ் பாருங்க. சேஞ்ச் த பொசசிவ் அட்ஜெக்டிவ் இன்டு பொசசிவ் ப்ரொனவுன். ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க. திஸ் இஸ் மை பென். திஸ் பென் இஸ் மைன். ஹர் பர்ஸ் இஸ் ஸ்மால். த பர்ஸ் இஸ் ஹெர்ஸ். அவர் ஹவுஸ் இஸ் மேட் ஆஃப் வுட்.
The house is ours. My book is new. The book is mine. His bike is red. The bike is his. ஓகேங்களா, அதாவது நம்ம என்னுடையதுன்னு உரிமையாக சொல்கிறதுக்கு பேர் தான் பொசசிவ் ப்ரனவுன். நெக்ஸ்ட்டு பாருங்கள், வெர்பு. Verb is a word used to express an action or state. ஒரு செயலை எக்ஸ்பிரஷன் பண்ணி காட்டுறதுக்கு பேர் தான் வெர்பு. சரிங்களா, நம்ம நவுன் பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் பார்த்துட்டு வரோம். அதில் நவுன் பார்த்துட்டோம், ப்ரனவுன் பார்த்துட்டோம், இப்போ வெர்பு பார்க்குறோம். சரிங்களா, 8 டைப்ஸ் இருக்குது. அதில் 3rd டைப்பு வெர்பு பார்க்குறோம். வெர்பில் 2 டைப் இருக்குது, டிரான்சிட்டிவ் வெர்பு, இன்ட்ரான்சிட்டிவ் வெர்பு. பாருங்கள், டிரான்சிட்டிவ் வெர்ப்ஸ் ஆர் வெர்ப்ஸ் தட் எக்ஸ்பிரஷன் ஆக்ஷன் வித் அன் ஆப்ஜெக்ட். பொருளோடு சேர்ந்து செயலை காட்டுறது தான் டிரான்சிட்டிவ் வெர்பு. The adjective of transitive verb can be a noun, pronoun or noun, class or phrase. சரிங்களா, எந்தெந்த இடத்துலலாம் வரும் அப்படிங்கிறத பாருங்கள். ஐ த்ரூ த பால், அந்த எரிதல் அப்படின்னு த்ரூன்னு சொல்கிறாங்க பார்த்தியா, அந்த நவுன் அஸ் அ சப்ஜெக்ட். சரியா, வி பீட் தம், ப்ரனவுன் அஸ் அ ஆப்ஜெக்ட். சரிங்களா, தெம்ங்கிறது தான் ப்ரனவுன் வந்து ஆப்ஜெக்டாக வந்திருக்கு. ஐ திங்க் தட் யூ ஆர் கரெக்ட், நவுன் கிளாஸ் அஸ் இஸ் ஆப்ஜெக்ட். சரியா, நவுன் கிளாஸ் வந்து என்னது ஆப்ஜெக்டாக வந்திருக்கு. இதெல்லாம் டிரான்சிட்டிவ் வெர்பு. இதில் இன்ட்ரான்சிட்டிவ் வெர்பு பாருங்களேன், அதாவது மறைந்து வருது. இதில் வந்து என்னென்னா வித்தவுட் ஆப்ஜெக்ட். சரிங்களா, செய்யப்படும் பொருள் இல்லாமலேயே வரும். ஐ ரன், நான் ஓடினேன். சரிங்களா, இது நான் ஓடினேன். இது வந்து எங்கே ஓடினாங்க, எப்படி ஓடினாங்க, இது எதுவுமே சொல்லலை. இது வந்து நான் ஓடினேன். இன்ட்ரான்சிட்டிவ் வெர்ப்னா மறைந்து வருது. ஆப்ஜெக்ட் வந்து மறைந்து வர்றது தான் என்னது இன்ட்ரான்சிட்டிவ் வெர்ப். இது வெளிப்படையாக வர்றது டிரான்சிட்டிவ் வெர்ப். இதுதான் 2 வேறு எதெல்லாம் இல்லை, சிம்பிள் தான். டிரான்சிட்டிவ் வெர்ப்னா வெளிப்படையாக வருது, இன்ட்ரான்சிட்டிவ் வெர்ப்னா ஆப்ஜெக்ட் வந்து வெளிப்படையாக வராது. நெக்ஸ்ட்டு டிரான்சிட்டிவ் வெர்ப் பாருங்க, செயல் யாரை அல்லது எதை பாதிக்கிறதோ அந்த வினைச்சொல் டிரான்சிட்டிவ் வெர்பு. சரிங்களா, ஆப்ஜெக்ட் இருந்தால் அது டிரான்சிட்டிவ் வெர்பு, ஆப்ஜெக்ட் இல்லைன்னா அது என்னது இன்ட்ரான்சிட்டிவ் வெர்பு. ஆப்ஜெக்ட் இல்லாமல் செயலை மட்டும் கூறும் வினைச்சொல் இன்ட்ரான்சிட்டிவ் வெர்பு ஆகும். சரிங்களா, யாரை எதை அப்படின்னு சொல்லி பதில் கிடைத்தா அது டிரான்சிட்டிவ் வெர்பு, பதில் கிடைக்கலைன்னா அது இன்ட்ரான்சிட்டிவ் வெர்பு. பார்த்துக்கோங்க, டிரான்சிட்டிவ் வெர்புக்கு ரொம்ப ஷார்ட் ஃபார்ம் வந்து யாரை எதை அப்படின்னு பதில் கிடைத்தால் டிரான்சிட்டிவ் வெர்பு, பதில் கிடைக்கல அப்படின்னா அது இன்ட்ரான்சிட்டிவ் வெர்பு. நெக்ஸ்ட்டு ஒரு லாங்குவேஜ் செக் பாயிண்ட் பாருங்க. ஐ cannot cope up with this pressure. I cannot cope with this pressure. இந்த ப்ரெஷரை, இந்த அழுத்தத்தை என்னால் தாங்க முடியவில்லை அப்படின்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா. அந்த இடத்துல கோப் பக்கத்தில் அப் வராது. ஏன் வராது அப்படின்னா பாருங்கள், த மீனிங் ஆஃப் கோப் இஸ் யூஸ் டு மேனேஜ்னா என்னால் தாங்கி கொள்ள முடியவில்லை. இந்த கோப் இஸ் ஃபாலோடு பை த ப்ரிப்போசிஷன் வித். இந்த கோப் அப்படிங்கிற வேர்டு வந்து எப்போயுமே வித்துங்கிற ப்ரிப்போசிஷனை மட்டும்தான் ஃபாலோ பண்ணி வரும். நெவர் ஃபாலோடு பை அப்போ வந்து ஃபாலோ பண்ணி வராது. ஸோ வந்து அந்த இடத்துல வந்து கோப் வித்து தான் போடணும், கோப் அப் போடக்கூடாது. நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஹி ஹேஸ் கிரே ஹேர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடாது. ஹீ ஹேஸ் கிரே ஹேர். ஏன்னா ஹேர் அப்படிங்கிறது நம்ம தலையில் இருக்க எல்லா முடிகளையும் சேர்த்து சொல்கிறது தான், ஒரு முடியை மட்டும் சொல்கிறது கிடையாது. அப்போ ஹேர்ஸ் அப்படின்னு ப்ளூரலில் சொல்லக்கூடாது. ஆல் த ஹேர் அண்ட் ஒன்ஸ் ஹெட் இஸ் கன்சிடர்ட் அன்கவுண்டபிள். ஸோ ஹேர்ஸ் இஸ் ஆல்மோஸ்ட் இன்கரெக்ட். ஹேர்ஸ்ன்னு சொல்லவே கூடாது, எல்லா ஹேரையும் சேர்த்து சொல்கிறதுக்கு பேர் தான் ஹேர். சரிங்களா, அதனால வந்து என்ன செய்யணும், ஹேர் வந்து எப்பயுமே ப்ளூரல் ஃபார்ம் தான், ஹேர்ஸ் சொல்லக்கூடாது. வாட் இஸ் த டைம் இன் யுவர் வாட்ச். இந்த இடத்துல வந்து இன் போடக்கூடாது. வாட் இஸ் த டைம் பை யுவர் வாட்ச். சரி, இன் யுவர் வாட்ச் இஸ் இன்கரெக்ட். பை யூஸ் ஆஸ்க் டைம். நம்ம கேள்வி கேட்கும் போது அந்த இடத்துல பை தான் சொல்லணும். வாட் இஸ் த டைம் பை யுவர் வாட்ச் அப்படின்னு தான் நம்ம கேட்கணும். சரிங்களா, நான் சின்ன ஒரு இதுதான், இது நல்லா தெரிஞ்சுக்கலாம். லாங்குவேஜ் செக் பாயிண்ட் வந்து நம்மளுடைய இங்கிலீஷ் நாலேஜை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக யூஸ் ஆகும், தெரிஞ்சுக்கோங்க. மேட்ச் த ஃபாலோயிங் காம்பவுண்ட் வேர்ட்ஸ் அண்ட் ரைட் தம். சரிங்களா, இந்த மேட்ச் பண்ணி நம்ம எழுதணும். சரிங்களா, ஃபஸ்ட்டு வேர்ட் செகண்ட் வேர்டு இங்கே வந்து ரீஅரேஞ்சில் இருக்குது, நம்ம கரெக்டாக மேட்ச் பண்ணணும். மேட்ச் பாக்ஸ், ஏர்போர்ட், பிளட் பேங்க், பாப்கார்ன், ஸ்கை ப்ளூ, haircut, bookmark, sewing machine. சரிங்களா, sewing machine அதாவது தையல் மிஷின். சரிங்களா, 2 வேர்டையும் மிக்ஸ் பண்ணி நம்ம என்ன சொல்கிறோம், காம்பவுண்ட் வேர்ட் கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட்டு, சூஸ் த பெஸ்ட் ஆன்சர் டு மேக் எ காம்பவுண்ட் வேர்டு விச் கேன் பி பிளேஸ்டு ஆஃப்டர் சாஃப்ட்டுக்கு அப்புறம் என்ன வரும், சாஃப்ட்வேர். விச் கேன் பி பிளேஸ்டு பிஃபோர் லைட்டுக்கு முன்னாடி என்ன வரும், சன்லைட். which can be placed after safe after என்ன வரும், safeguard.
which can be placed after blueprint, which can be placed after waterfall. மற்றதெல்லாம் மேட்ச் பண்ணி பாருங்கள், மேட்ச் ஆகாது. சாஃப்ட்வேர், sunlight, safeguard, blueprint, waterfall. Next, compound words. Compound words are formed when two or more words are put together to form a new word with a new meaning. அதாவது ரெண்டு வேர்டு இருக்கும், அந்த ரெண்டு வேர்டை மிக்ஸ் பண்ணிங்கன்னா ஒரு புது வேர்டு கிடைக்கும், அந்த புது வேர்டுக்கு புது மீனிங்கும் கிடைக்கும். சரிங்களா? காம்பவுண்ட் வேர்டு. இங்கே பாருங்கள், ரெண்டு நவுன் இருக்கா, ரெண்டு நவுன், ஹெட் மாஸ்டர், ரெண்டையும் சேர்த்தா ஹெட் மாஸ்டர். அப்போ ரெண்டுக்குமே வித்தியாசமாக இருக்கும். ஹெட் வேறு, மாஸ்டர் வேறு, ரெண்டையும் மிக்ஸ் பண்ணால் ஹெட் மாஸ்டர். கீபோர்டு, செல்போன், school boy, eyesight, homework, moonlight, notebook. அதாவது தனித்தனியாக பார்த்தா அதுக்கு வேறு மீனிங், சேர்த்து காம்பவுண்ட் வேர்டாக பார்க்கும்போது அதுக்கு வேறு மீனிங். நெக்ஸ்ட்டு, some important compound with using gerund plus noun. சரிங்க, gerund noun வரும். சரி, noun பார்த்தோம், இப்போ gerund noun பார்க்குறோம் பாருங்க. dining hall, washing machine, waiting hall, driving school, walking stick, drawing room, calling bell, baking soda. இதெல்லாம் மறுபடியும் ரீட் பண்ண அவசியம் இல்லை, ஜஸ்ட் நீங்கள் பார்த்தாலே போதும். புக் பேக் எக்ஸசைஸ், கிராமட்டிக்கல் எக்ஸசைஸ்னால நான் கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட்டு, சம் இம்பார்ட்டன்ட் காம்பவுண்ட் வேர்ட்ஸ் யூஸிங் நவுன் ப்ளஸ் வெர்பு. சரிங்களா? நவுன் பார்த்துட்டோம், அடுத்து ஜெரண்ட் நவுன் பார்த்துட்டோம், இப்போ நவுன் ப்ளஸ் வெர்பு பாருங்கள். ஸ்னோஃபால், கார் பார்க், புக் மார்க், சன்செட், கேட் வாக், ரெயின்ஃபால், haircut, toothpick. நெக்ஸ்ட்டு, vocabulary பாருங்கள். சிங்குலர் ப்ளூரல். we have seen how to form plural form singular for certain noun and we are going to see other forms of plural. ஒவ்வொரு டிஃப்ரெண்ட்டான ப்ளூரல்ஸ்லாம் இருக்குது, பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள், some nouns become plural when we change the vowels. சரி, வவ்வல்ஸை மட்டும் சேஞ்ச் பண்ணால் என்ன செய்யும், ப்ளூரல் ஃபார்ம் கிடைக்கும். சிங்குலர் பாருங்கள், மேன், அதை ப்ளூரலாக மாற்றலாம் மென். ஃபுட், ஃபீட், டூத், டீத், கூஸ், கீஸ். மேனோட ப்ளூரல் ஃபார்ம் வந்து மென், ஃபுட்டோட ப்ளூரல் ஃபார்ம் ஃபீட், டூத்தோட ப்ளூரல் ஃபார்ம் டீத், கூஸோட ப்ளூரல் ஃபார்ம் கீஸ். சரிங்களா? வவ்வல்ஸை மட்டும் சேஞ்ச் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள், அஸ் சேஞ்சஸ் இன்டு ஐ. சரி, அஸ்ஸில் முடியக்கூடிய சிங்குலரை ஐ போட்டால் அது ப்ளூரலாக மாறிடும். கேக்டஸ், கேக்டி, ஃபங்கஸ், ஃபங்கி, சிலபஸ், சிலபி. ஓகேவா? அந்த யூஎஸை எடுத்துகிட்டு ஐ போட்டால் அது ப்ளூரல் ஃபார்மாக மாறிடும். நெக்ஸ்ட்டு, ஐஎஸ் சேஞ்சஸ் இன்டு இஎஸ். பாரு, ஹைப்போதிசிஸ், ஓசஸ், கிறிஸஸ். அந்த ஐஎஸ் எடுத்துகிட்டு இஎஸ் போடணும். நெக்ஸ்ட்டு, யூஎம் சேஞ்சஸ் இன்டு ஏ. சிங்குலர் ப்ளூரல் பாருங்கள். பாக்டீரியா, மீடியா, கரிக்குலா. சரிங்களா? இந்த மாதிரி நிறைய என்ன செய்யும், அந்த யூஎம் எடுத்துகிட்டு ஏ மாற்றணும். ஃபஸ்ட்டு வந்து வவ்வல்ஸை சேஞ்ச் பண்ணுறது, நெக்ஸ்ட் யூஎஸ் எடுத்துகிட்டு ஐ போடுறது, ஐஎஸ் எடுத்துகிட்டு இஎஸ் போடுறது, யூஎம் எடுத்துகிட்டு ஏ போடுறது. இந்த மாதிரி டைப்ஸ் ஆஃப் சிங்குலர் ப்ளூரல்லாம் இருக்குது, பாருங்கள். நெக்ஸ்ட்டு, எஸ், ஆட் எஸ் டு த ஃபர்ஸ்ட் வேர்ட் இன் ஹைப்பனேட்டட் வேர்டு. சரியா? ஹைப்பனேட்டட் வேர்டுனா இடையில வந்து ஹைப்பன் போடுவாங்க பார்த்தீங்களா, அந்த ப்ளூரல் ஃபார்மில் ஃபஸ்ட்டு வேர்டில் தான் எஸ் போடணும். நம்ம என்ன பர்சன்ஸ் பைனா பைஸ் பக்கத்தில் போடக்கூடாது, சிஸ்டர் இன்லான்னா சிஸ்டர் இன்லாஸ் அப்படி போடக்கூடாது. எங்கே எஸ் சேர்க்கணும் ப்ளூரல் ஃபார்மில் அப்படிங்கிறத பாருங்கள். பேசஸ் பை, சிஸ்டர் இன்லா, சிஸ்டர்ஸ் இன்லா, பிரதர் இன்லா, பிரதர்ஸ் இன்லா, ரன்னர்ஸ் அப். நெக்ஸ்ட் பாருங்கள், சம் நவுன்ஸ் ஹாவ் சேம் ஃபார்ம். சிங்குலரும் ப்ளூரலும் ஒன்று போலே தான் இருக்கும். டீர், ஃபிஷ், ஹேர், ஃபர்னிச்சர், லக்கேஜ். இதுக்கு அதே தான் சிங்குலரும் அதான், ப்ளூரலும் அதான். நெக்ஸ்ட் பாருங்கள், ரைட் த ப்ளூரல் ஃபார்ம் கிவன் த வேர்ட்ஸ். இதோட ஆன்சரை நம்ம பின்னாடி அடுத்த நெக்ஸ்ட் பேஜில் பார்க்கலாம். சிங்குலர் ப்ளூரல். ரைட் த ப்ளூரல் ஃபார்ம் ஆஃப் கிவன் வேர்ட்ஸ். ஃபுட்ஸ், ரேடியஸ், ரேடி, கவர்னர் ஜெனரல், கவர்னர்ஸ் ஜெனரல், சிலபஸ், சிலபி, டேட்டம், டேட்டா, கமாண்டர் இன் சீஃப், கமாண்டர்ஸ் இன் சீஃப், தீசிஸ், ஃபோரம்,
forums. Also fora is correct classical plural. சரிங்களா? cattle cattle, genius geniuses. இல்லை ஜீனி அப்படிங்கிறது நம்ம என்ன செய்யக்கூடாது, கிளாசிக்கல் ஸ்பிரிட்ஸில் இருந்து யூஸ் பண்ணுவாங்க. கிளாசிக்கல் யூசேஜில் ஜீனி அப்படின்னு டபுள் ஐ போட்டு யூஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு கிராமர். நம்ம ஏற்கனவே நம்ம வந்து என்ன செஞ்சோம், டைப் பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சில் 3 பார்த்துருக்கோம். நவுனு, ப்ரனவுன், வெர்பு பார்த்துருக்கோம். இப்போ அட்ஜெக்டிவ் பார்க்க போகிறோம். சரிங்களா? அட்ஜெக்டிவ் பாருங்கள். அண்ட் அட்ஜெக்டிவ் இஸ் எ வேர்டு தட் டிஸ்கிரைப்ஸ் ஆர் மோடிஃபைஸ் எ நவுன். நவுனை வந்து மாடிஃபை பண்ணுறது, டிஸ்கிரைப் பண்ணுறது எல்லாமே அட்ஜெக்டிவ் தான். இந்த அட்ஜெக்டிவில் நிறைய டைப்ஸ் இருக்குது, பார்க்கலாம். கைண்ட்ஸ் ஆஃப் அட்ஜெக்டிவ். அட்ஜெக்டிவ் ஆஃப் குவாலிட்டி. சரிங்களா? குவாலிட்டியை காட்டக்கூடிய ஒரு அட்ஜெக்டிவ் பாருங்கள். ஸோ த கைண்ட் ஆர் குவாலிட்டி ஆஃப் எ பர்சன் ஆர் திங். ஒரு நபருடைய குணத்தையோ அல்லது ஒரு பொருளுடைய தரத்தையோ சொல்கிறது தான் அட்ஜெக்டிவ் ஆஃப் குவாலிட்டி. இங்கே பாருங்கள், எக்ஸாம்பிள், கொல்கத்தா இஸ் எ லார்ஜ் சிட்டி. ஹீ இஸ் அன் ஆனஸ்ட் மேன். த ஃபூல் இஸ் ஓல்டு க்ரோ ட்ரைடு டு சிங். அதை முட்டாள் காகம், சரியா, பழைய முட்டாள் காகம் வந்து பாடுவதற்கு ட்ரை பண்ணியது, அந்த ஸ்டோரியில் சொல்லுவாங்களா. திஸ் இஸ் எ கிராமர் ஆஃப் இங்கிலீஷ் லாங்குவேஜ். சரிங்களா? இப்போ வந்து அதாவது அட்ஜெக்டிவ் ஆஃப் குவாலிட்டி ஆன்சர் த கொஸ்டின் ஆஃப் கைண்ட் ஆஃப். என்ன வகையான அப்படிங்கிற ஒரு மீனிங் கொடுத்துச்சுன்னா, என்ன வகையான அப்படிங்கிற கொஸ்டினுக்கு மீனிங் கொடுத்துச்சு அப்படின்னா அது வந்து அட்ஜெக்டிவ் ஆஃப் குவாலிட்டி. சரிங்களா? அது எப்படிப்பட்ட சிட்டி, லார்ஜ் சிட்டி. எப்படிப்பட்ட மனிதன், ஹானஸ்ட், நேர்மையான மனிதன். சரிங்களா? என்ன செஞ்சிச்சு, ட்ரைடு டு சிங், பாடுவதற்கு ட்ரை பண்ணியது. சரிங்களா? முயற்சி செய்தது. நெக்ஸ்ட்டு பாருங்கள், அட்ஜெக்டிவில் இன்னொரு டைப், அட்ஜெக்டிவ் ஆஃப் குவான்டிட்டி. அட்ஜெக்டிவ் ஆஃப் குவாலிட்டி பார்த்தோம், அட்ஜெக்டிவ் ஆஃப் குவான்டிட்டி நேற்றே நம்ம பார்த்தோம். அட்ஜெக்டிவ் டிஸ்கிரைப், ஒன் மோர் அட்ஜெக்டிவ்ஸ் வந்து டிஸ்கிரைப் ஆகணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு 5 ஆர்டர் சொல்லியிருந்தேன். குவாலிட்டி, குவான்டிட்டி, குவாலிட்டி, சைஸு, ஏஜ், கலர் அப்படி சொல்லியிருந்தேன்னா இப்போ அதே மாதிரி தான் பார்க்க போகிறோம். பாருங்கள், டிஸ்கிரைப் ஆஃப் குவான்டிட்டி ஆஃப் சம்திங். சம்திங்கோட குவான்டிட்டி, அளவு சொல்லிச்சு அப்படின்னா அது அட்ஜெக்டிவ். சரிங்களா? ஐ ஏட் சம் ரைஸ். He showed much patience. He has little intelligence. He have had enough exercise. He has lost his wealth. You have no. இந்த மாதிரி நிறைய எக்ஸசைஸில் நவுனை டிஸ்கிரைப் பண்ணி வரும். அந்த டிஸ்கிரைப் பண்ணுற வேர்டு வந்து அதோட குவான்டிட்டி, தரத்தை சொல்லும். சரிங்களா? கவுண்டிங்கை சொல்லும். சம் ரைஸ், சில அரிசி, மச், ரொம்ப, லிட்டில், கொஞ்சம், இந்த மாதிரி மீனிங் வர்றது எல்லாமே என்னது, குவான்டிட்டிவ் அட்ஜெக்டிவ். அட்ஜெக்டிவ் ஆஃப் குவான்டிட்டி. நெக்ஸ்ட்டு அட்ஜெக்டிவ் ஆஃப் குவான்டிட்டி ஆன்சர் த கொஸ்டின் ஹவு மச். ஹவு மச் அப்படிங்கிற கொஸ்டினுக்கு ஆன்சர் கொடுத்தா அது என்னது, அட்ஜெக்டிவ் ஆஃப் குவான்டிட்டி. அப்போ ஆஃப் கைண்ட் வாட் அப்படின்னு கொடுத்தோம்னா அது என்னது, அட்ஜெக்டிவ் ஆஃப் குவாலிட்டி. நெக்ஸ்ட்டு பாருங்கள், அட்ஜெக்டிவ் ஆஃப் நம்பர். ஸோ ஹவு மெனி பர்சன்ஸ் ஆர் திங்ஸ் ஆர் மீன்ட் ஆர் வாட் ஆர்டர் எ பர்சன் ஆர் திங் ஸ்டாண்ட்ஸ். சரிங்களா? ஹவு மெனி, ஹவு மச்சுக்கு ஆன்சர் கொடுத்தா அது அட்ஜெக்டிவ் ஆஃப் குவான்டிட்டி. ஹவு மெனி அப்படின்னு ஆன்சர் கொடுத்தா அட்ஜெக்டிவ் ஆஃப் நம்பர். சரிங்களா? ஈச் ஹேண்ட் ஹேஸ் 5 fingers. Few cats like cold water. There are no pictures in this book. I have taught to you many things. இந்த மாதிரி few, each, அடுத்தது no pictures, many things, இதெல்லாம் என்னது, அட்ஜெக்டிவ் ஆஃப் நம்பர்ஸ், கவுண்டிங் கொடுக்குறது. சரிங்களா? குவான்டிட்டி, குவாலிட்டி, அடுத்து நம்பர், இதெல்லாம் என்னது, அட்ஜெக்டிவ் ஆஃப் டைப்ஸ் ஆஃப் அட்ஜெக்டிவ். நெக்ஸ்ட்டு ஒரு அட்ஜெக்டிவ் டைப் பார்க்க போகிறோம், டெமான்ஸ்ட்ரேட்டிவ் அட்ஜெக்டிவ். சரிங்களா? பாயிண்ட் டு விச் நவுன் ஆர் ப்ரனவுன் யூ ஆர் ஸ்பீக்கிங் அபவுட். நம்ம எதை பற்றி பேச போகிறோமோ, சரி, என்ன விஷயத்தை பற்றி பேச போகிறோமோ அதை தான் சொல்லும் இந்த டெமான்ஸ்ட்ரேட்டிவ் அட்ஜெக்டிவ். இதில் வந்து 4 வேர்ட்ஸ் ரொம்ப ஹெல்ப் பண்ணும். டெமான்ஸ்ட்ரேட்டிவ் அட்ஜெக்டிவ்ஸ் தான் திஸ், தட், தீஸ், தோஸ். சரி, அந்த 4 வார்த்தைகள் வந்து டெமான்ஸ்ட்ரேட்டிவ் அட்ஜெக்டிவ் வந்து பாயிண்ட் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணும். பாருங்கள், திஸ் லேடி இஸ் ஸ்ட்ராங்கர் தென் மகா. தட் பாய் இஸ் இண்டஸ்ட்ரியஸ். தீஸ் புக்ஸ் ஆர் குட். those girls must be encouraged. அந்த this, that, these, those இது எல்லாமே demonstrative adjective. next பாருங்க, demonstrative adjectives answer the question which. சரிங்களா? இப்போ இதுவே உங்களுக்கு வந்து கொஸ்டினாகவே கேட்கலாம். விச்சுங்கிற கொஸ்டினுக்கு ஆன்சர் கிடைச்சா அது எந்த டைப் அப்போ அட்ஜெக்டிவ் அப்படின்னு சொல்லி கேட்கலாம். இன்டராகட்டிவ் அட்ஜெக்டிவ் பாருங்கள். இன்டராகட்டிவ் அட்ஜெக்டிவ் போஸ்ட் கொஸ்டின். சரிங்களா? கொஸ்டின் கேட்டு வந்துச்சுன்னா அது இன்டராகட்டிவ் அட்ஜெக்டிவ் தான். அதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம்.
சரிங்களா. நெக்ஸ்ட்டு பாருங்கள் டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிசன் இது கொடுத்துருக்காங்க. டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிசன் ஏன்னா எக்ஸசைஸ் வந்து மிக்ஸ் பண்ணி தான் அங்கே கொடுக்குறாங்க. ஒவ்வொரு லெசன்ஸ்லையும் கொஞ்சம் கிராமர் பார்ட்டு அடுத்து கொஞ்சம் எக்ஸசைஸ் பார்ட்டு அப்படி தான் கொடுக்குறாங்க. பாருங்கள் வி ஆட் இஆர் வித் அட்ஜெக்டிவ் டு மேக் இட் கம்பேரிட்டிவ். இஎஸ் சேர்த்தோம்னா டு மேக் இட் சூப்பர்லேட்டிவ். சரிங்களா. ஒரு பாசிட்டிவ் வெர்பு இருக்கும், வெர்பு வந்து பாசிட்டிவாக இருக்கும், அதை கம்பேரிட்டிவாக மாற்றும் போது இஆர் சேர்க்கணும். சூப்பர்லேட்டிவ் சேர்க்கும்போது வெர்போட இஎஸ்டி சேர்க்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபாஸ்ட் ஃபாஸ்டர் ஃபாஸ்டஸ்ட், tall taller tallest, small smaller smallest, strong stronger strongest, rich richer richest, poor poor poorest, weak weaker weakest. நெக்ஸ்ட் பாருங்க சிலபிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. Most one syllable adjectives you can make a comparative form by er est superlative form. சரிங்களா. அட்ஜெக்டிவ் மோனோசிலபிக் அட்ஜெக்டிவில் கொடுத்துருக்கத கம்பேரட்டிவ் சூப்பர்லேட்டிவ் டிகிரி எப்படி மாற்றலான்னு பாருங்கள். டால் அப்படிங்கிறது ஒரு அட்ஜெக்டிவ் தான். டாலர் டாலஸ்ட், லாங் லாங்கர் லாங்கஸ்ட், ஃபாஸ்ட் ஃபாஸ்டர் ஃபாஸ்டஸ்ட். நெக்ஸ்ட்டு பாருங்கள் if the adjective already ends e you just add r. just ல முடிஞ்சிச்சுன்னா r மட்டும் சேர்த்தா போகிறோம். u இல்லைன்னா er சேர்க்கணும். large larger largest, wide wider widest. ஆல்ரெடி வைடில் e இருக்குது, லார்ஜில் e இருக்குது, r மட்டும் சேர்த்தா போதும். some adjectives you need to double the letter before er. you do this the last 3 letters the word button consonant vowel consonant. சரிங்களா. இங்கே பாருங்கள் எப்படி பிரிக்கணும் அப்படின்னா கான்சனன்ட் வவ்வல் கான்சனன்ட். பிக் இருக்குது, பிக்கோட இன்னொரு ஜிஎஸ் சேர்த்து பிக்கர் அப்படின்னு போடணும். ஹாட் ஹாட்டர் ஹாட்டஸ்ட். சரிங்களா. ஒரு அப்ஜெக்டிவ் வந்து சில சமயம் என்ன சொல்ல டபுள் லெட்டராக போடணும். பிக்கு வந்து ஒரு ஜி தான் இருக்குது, இங்கே போடும்போது பிக்கர் அப்படி போடணும். ஹாட்டர் பிக்கஸ்ட் ஹாட்டஸ்ட் போடணும். ஃபார் adjectives ending with y you can make a comparative form by changing the y to I. சரிங்களா. அந்த ஒய்யை எடுத்துகிட்டு ஐயா சேஞ்ச் பண்ணணும், அடுத்து இஆர் போடணும். ஹாப்பி இருக்குது, அந்த ஒய்யை எடுத்துகிட்டு ஐஇஆர் ஹாப்பியர் ஹாப்பியஸ்ட். ப்ரீட்டி ப்ரீட்டியர் ப்ரீட்டியஸ்ட். அப்போ கம்பேரிட்டிவ் டிகிரி சூப்பர்லேட்டிவ் டிகிரி மாற்றும் போது நார்மல் வேர்டு கொடுத்துருந்தா இஆர் போடணும், ஏற்கனவே இ இருந்துச்சுன்னா ஆர் போடணும். அது மாதிரி சில அப்ஜெக்டிவ்க்கு மட்டும் என்ன செய்யணும் டபுள் லெட்டர் போடணும். பிக்கு ஹார்ட் இந்த மாதிரி ஸ்பெஷல் வேர்ட்ஸுக்கெல்லாம் என்ன செய்யணும் டபுள் லெட்டர், அதோட லெட்டர் டபுளாக போட்டுட்டு அதுக்கப்புறம் இஆர் போடணும். சில இடத்துக்கு வந்து ஒய் இருக்கிறத கட் பண்ணிவிட்டு ஐஇஆர் போடணும். சரிங்களா. இந்த கம்பேரிட்டிவ் சூப்பர்லேட்டிவ் டிகிரிக்கு மட்டும் நல்லா பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு டைசிலபிக் வேர்ட்ஸ். ஃபார் மோஸ்ட் வேர்ட்ஸ் வித் 2 syllables or more you make the comparative form by adding the word more before the adjective. சில வேர்ட்ஸை வந்து சேஞ்ச் பண்ண முடியாது, இஆர் இஎஸ்சி சேஞ்ச் பண்ண முடியாது. அப்போ அந்த இடத்துல நம்ம என்ன செய்யணும் வெர்புக்கு முன்னாடி என்ன பண்ணோம் மோர் போடுறோம். கம்பேரிட்டிவ் டிகிரியில் சூப்பர்லேட்டிவ் டிகிரியில் மோஸ்ட் போடுறோம். இங்கே பாருங்கள் பியூட்டிஃபுல், இதில் போய் பியூட்டிஃபுல்லர் பியூட்டிஃபுல்லஸ்ட்டு போட முடியாது. ஸோ வந்து மோர் பியூட்டிஃபுல் மோஸ்ட் பியூட்டிஃபுல். இம்பார்ட்டண்ட் மோர் இம்பார்ட்டண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட். சில வேர்ட்ஸுக்கு என்ன செய்யலாம் 2 syllable adjectivesக்கெல்லாம் மோர் மோஸ்ட் போடலாம். நெக்ஸ்ட்டு எக்ஸப்ஷனல் கேஸ் பாருங்கள். பாசிட்டிவ் கம்பேரிட்டிவ் சூப்பர்லேட்டிவ் இதுக்கு வந்து என்னென்னா டோட்டலாகவே சேஞ்ச் ஆகும். சரியா. இதுக்கு வந்து என்னது நம்ம எந்த ஒரு ரூல் போட்டாலும் சில இடத்துல மட்டும் அந்த ரூலை வந்து ஃபாலோ பண்ண முடியாது. அது மாதிரி தான் இங்கேயும். குட் பெட்டர் பெஸ்ட், பேட் ஒர்ஸ்ட் ஒர்ஸ்ட் ஒஸ்ட், லிட்டில் லெஸ் லீஸ்ட். ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் பாருங்கள். ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் இஸ் எ வேர்ட் ஆர் ப்ரைஸ் which gives a different meaning from the usual one. நம்ம பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் வந்து ஏற்கனவே பார்த்துட்டு தான் வரோம். நம்ம என்ன இது வரைக்கும் என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா நவுனு ப்ரனவுனு வெர்பு அட்ஜெக்டிவ் பார்த்துருக்கோம். சரிங்களா. இன்னும் நம்ம பார்க்க வேண்டியது ப்ரிப்போசிஷன் கன்ஜெக்ஷன் இன்டர்செக்ஷன்லாம் பார்க்கணும். சரிங்களா. இப்போ ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்சுங்கிறது போயத்தை பற்றி வரும். செயலில் வந்து நம்ம வரும்ல எதுகை மோனை அதெல்லாம் படிப்போம்ல, அதே மாதிரி தான் இங்கேயும் ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்சஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள் ரைமிங் வேர்ட்ஸ். ரைமிங் வேர்ட்ஸ் ஆர் 2 or more words which have the same sound. சேம் சவுண்டில் வந்துச்சு அப்படின்னா அது ரைமிங் வேர்ட்ஸ். சரியா. ரைமிங் வேர்ட்ஸ் யூஸ்வலி அக்யூர் எட் த எண்ட் ஆஃப் த லைன்ஸ் இந்த போயம். இந்த போயத்தோடைய லைனில் கடைசியாக வர்றது தான் ரைமிங் வேர்ட்ஸ். ஒரே சவுண்டில் வரும், சேம் சவுண்டில் டீப் சீப் சீடு கீடு அந்த மாதிரி ஒரே சவுண்டில் வர்றது தான் என்னது ரைமிங் வேர்ட்ஸ். சரிங்களா.
நெக்ஸ்ட்டு ரைம் ஸ்கீம் அப்படின்னா என்ன? அதாவது ஒரு போயத்தில் நிறைய வரிகள் கொடுத்துருப்பாங்க. ஒவ்வொரு வரியும் முடிகிற இடத்துல, சரியா, ஒவ்வொரு லைனும் முடிகிற இடத்துல ஒரு வேர்ட்ஸ் இருக்கும். அதுதான் ரைமிங் வேர்ட்ஸ். நமக்கு தெரியும் சேம் சவுண்டாக வந்து அது ரைமிங் வேர்ட்ஸு. இதில் ஸ்கீம் அப்படிங்கிறது இருக்குது. ஸ்கீம் அப்படின்னா ஃபஸ்ட்டு லைனில் ஒரு சவுண்டு இருக்கும், தேர்டு லைனில் ஒரு சவுண்டு இருக்கும். அந்த 2 சவுண்டும் சேம் சவுண்டாக இருக்கும். அதே மாதிரி செகண்ட் லைனில், ஃபோர்த் லைனில் அது வேறு சவுண்டாக இருக்கும். அது 2ம் சேமாக இருக்கும். அப்போ சேம் சவுண்டு, ஆனால் வந்து அடுத்தடுத்த லைனில் இருக்காது, ஒரு லைன் விட்டு விட்டு இருக்கும். அப்போ அதுக்கு பேர் தான் ஸ்கீம். அந்த ஸ்கீமை வந்து நம்ம கரெக்டாக மென்ஷன் பண்ணணும். இந்த போயம் பாருங்கள். எக்ஸாம்பிளில், upon a nice mid spring day let take a look at nature's way. டே வே, அப்போ ரெண்டுமே அடுத்தடுத்த லைனில் சேம் சவுண்ட் வந்துருக்கு. அப்போ ஒரு சேம் சவுண்ட் இருக்கிறதுக்கு ஏ அப்படிங்கிற மாதிரி பேர் கொடுத்துக்கலாம். அடுத்து breathe the scent of nice fresh air. feel the breeze within your hair. hair இது சேம் சவுண்டாக இருக்குது அடுத்தடுத்த லைனில். அப்போ அதுக்கு நம்ம பி அப்படின்னு சொல்லி பேர் கொடுத்துக்கலாம். அதே மாதிரி அதுக்கடுத்த 2 லைனில் சேம் சவுண்டு, அப்போ அதுக்கு சீன் பேர் கொடுத்துக்கலாம். அதுக்கடுத்த 2 லைனில் ஸ்கைஸ் ஐஸ் அப்படின்னு சொல்லி முடியுது. அப்போ அதுக்கு நம்ம என்ன டீன் பேர் கொடுத்துக்கலாம். அந்த மாதிரி நம்ம சேம் சவுண்ட்ஸ் எந்தெந்த லைன்லாம் இருக்கோ அதுக்கு நேம் கொடுத்து கொண்டு வர்றதா ரைம் ஸ்கீம். இப்போ அடுத்தடுத்த லைனில் இருக்கிறனால நம்ம ஏஏ பிபி சிசி டிடி போட்டோம். இதே இது ஒரு லைன் விட்டு விட்டு இருக்குது அப்படின்னா ஏ போடணும். அடுத்து பி சவுண்டு அந்த அடுத்த லைனுக்கு வேறு இருக்குன்னா அதுக்கு பி போடணும். அதுக்கப்புறம் ஏ சவுண்டுக்குரியது அந்த ஏ போட்டிங்க பார்த்தீங்களா, அந்த சவுண்டு இருந்துச்சுன்னா மறுபடியும் ஏ போடணும். அப்போ ஏ பி ஏ அப்படி ஒவ்வொரு போயத்துக்கும் நீங்கள் போட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த ரைம் ஸ்கீம் உங்களுக்கு ஈஸியாக புரியும். சரிங்களா? பாருங்கள், சேம் சவுண்டாக இருந்தால் அதுக்குன்னு ஒரு லெட்டர் என்ன செய்யணும், நம்ம கொடுத்துக்கிடணும். சரிங்களா? சிம்பிள் மாதிரி கொடுத்துக்கிடணும். இதுக்கு பேர் தான் ரைம் ஸ்கீம். நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஒரு வெர்பல் ரீசனிங் கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? நம்ம ஏற்கனவே 6th ஸ்டாண்டர்டில் இதை மாதிரி பார்த்தோம். அடுத்து ஒரு எக்ஸசைஸ் பார்த்துருக்கோம். இப்போ ஒரு 3வது எக்ஸசைஸ். இந்த எக்ஸசைஸ் கேட்க வாய்ப்பு இருக்குது, பார்த்துக்கோங்க. 3 இடத்துல இருக்குது. ரீடிங் நாலேஜ், ரீடிங்கோட ரிலேட்டட் நாலேஜ். அப்போ ஒர்க்கோட ரிலேட்டடாக என்ன எழுதலாம்? எக்ஸ்பீரியன்ஸ், ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ். நெக்ஸ்ட்டு பாருங்கள், கிரிக்கெட் பேட், ஹாக்கி ஸ்டிக். சரிங்களா? தேர்ட் ஒன் டாக் ரேபிஸ், டாகால் பரவக்கூடிய நோய் ரேபிஸ். அப்போ மொஸ்கிட்டோவால் பிளேக். நெக்ஸ்ட்டு மேனை பற்றி சொல்கிறது வந்து பயோகிராஃபி. அப்போ நேசனை பற்றி சொல்கிறது ஹிஸ்ட்ரி. பிரெட், பேக்கரியில் தான் இந்த ப்ரெட்டு ரெடி பண்ணுவாங்க. அப்போ பிரிக்னு செங்கல். அப்போ செங்கல் எங்கே ரெடி பண்ணுவாங்க? ஃபர்னைஸ். டாக்டர் டயாக்னசிஸ். அப்போ ஜட்ஜ் என்ன கொடுப்பாங்க? ஜட்ஜ்மெண்ட். சரிங்களா? ரீடிங் நாலேஜ், ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ், கிரிக்கெட் பேட், ஹாக்கி ஸ்டிக், டாக் ரேபிஸ், மஸ்கிட்டோ பிளேக், மேன் பயோகிராஃபி, நேசன் ஹிஸ்ட்ரி, பிரெட் பேக்கரி, பிரிக் ஃபர்னேஸ், டாக்டர் டயாக்னசிஸ், ஜட்ஜ் ஜட்ஜ்மெண்ட். நெக்ஸ்ட்டு பாருங்கள், ப்ரிஃபிக்ஸ் சஃபிக்ஸ். சரிங்களா? ப்ரிஃபிக்ஸ் வந்து என்ன பண்ணுது, எந்த ரூட் வேர்டை ஆட் பண்ணுது. சரி, ஆட் பண்ணால் என்ன கொடுக்குதுன்னு பார்க்கலாம். எ ப்ரிஃபிக்ஸ் ஆஸ் அன் அஃபிக்ஸ் விச் இஸ் பிளேஸ்டு பிஃபோர் த ரூட் வேர்டு. ரூட் வேர்டுக்கு முன்னாடி போடுறது தான் ப்ரிஃபிக்ஸ். சரிங்களா? அதில் ஏற்கனவே ப்ரீன்னு கொடுத்துருக்காங்க. ப்ரிஃபிக்ஸ்னால் நம்ம ரூட் வேர்டோட முன்னாடி ஆட் பண்ணால் அதுக்கு இன்னொரு வேர்டு கிடைக்கும். அந்த வேர்டுக்கு நியூ மீனிங் கிடைக்கும். பாருங்கள், ஹாப்பிக்கு முன்னாடி போடும்போது அன்ஹாப்பி. அப்போ ஹாப்பியோட என்னது ஆப்போசிட்டாக மாறிடுது. இங்கே ப்ரிஃபிக்ஸ் பாருங்கள், ரூட் வேர்ட் கொடுத்துருக்காங்க, நியூ வேர்டு. ரீரைட், பைசைக்கிள், அன்அக்செப்டட். நெக்ஸ்ட் பாருங்கள், ப்ரீஃபிக்ஸ் மீனிங் எக்ஸாம்பிள்ஸ். அகைன் வர்றதுனால அகைன். நாட், சரிங்க, இல்லை அப்படிங்கிற மீனிங்னால அன்கைண்ட், அது அன்பாக இல்லை. பிஃபோர், ரீடிங் முன்னாடி. சரியா? ப்ரீக்கு வந்து மீனிங் வந்து என்னது? முன்னாடி. டிஸ்னாலும் இம்னாலும் அன்னாலும் என்னது? நெகட்டிவ் மீனிங் தான் கொடுக்கும். சரியா? இம்பாசிபிள். நான்சென்ஸ், மிஸ்பிஹேவியர். சரியா? மிஸ்னாலே ராங்னு அர்த்தம். மீனிங் கொடுத்து அந்த எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க. மிஸ்பிஹேவியர். நெக்ஸ்ட்டு, அண்டர்லைன் த ப்ரிஃபிக்ஸ் இன் ஈச் வேர்ட் இன் த பாக்ஸ். சரியா? கரெக்டாக ப்ரிஃபிக்ஸை நம்ம அண்டர்லைன் பண்ணணும். unlock, rewrite, dislike, unsafe, remix, relocate, distrust, untrue, unhook, unlucky, disown, disclose. Next is suffix பாருங்க. A suffix is an affix
பிளேஸ் ஆஃப்டர் த ரூட் வேர்டு. சஃபிக்ஸை வந்து ரூட் வேர்டுக்கு நெக்ஸ்ட்டு தான் சேர்க்குறாங்க. ப்ரிஃபிக்ஸ் வந்து முன்னாடி சேர்க்குறாங்க. சேர்க்கும்போது அது என்ன செய்யணும், கிராமட்டிக்கல் ஃபங்க்ஷன் ஆஃப் ரூட் வேர்டு சரிங்களா, கிராமட்டிக்கல் ஃபங்க்ஷன் கொடுக்கும். மீனிங் ஹாப்பினஸ் ஹாப்பினஸ், கலர்ஃபுல் கலர்ஃபுல், ஃப்ரெண்ட்ஷிப் ஃப்ரெண்ட்ஷிப், ஃபேட் ஏர் ஃபேட்டர், டிரைவிங் டிரைவிங், changeable changeable, useless useless, beautiful beautiful, lying lying சரிங்களா. அடுத்து சூட்டபிள் பாருங்க. கால், இந்த கால்க்கு என்ன போடலாம் அப்படின்னா நெக்ஸ்ட் ஒரு எக்ஸசைஸ் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு பாருங்க, டேஸ் கால் ரீகால், கேட்டகரி டேஸ் கேட்டகரி அன்கேட்டகரி, டேஸ் ப்ராப்பர் இம்ப்ராப்பர், ஈக்குவல் லை ஈக்குவலி, கன்ஸ்ட்ரக்ஷன், கம்ஃபர்டபுள், misunderstand, successful, recolor, newly இந்த மாதிரி போல நியூ கலரில் ட்ரை கலர் 3 கலர் ட்ரை கலர், நியூலி அப்படி போடலாம் சரிங்களா. நெக்ஸ்ட்டு சிலபிஃபிகேஷனை பற்றி கொடுத்துருக்காங்க. டைப் ஆஃப் சிலபிகேஷன் பாருங்கள். மோனோசிலபிக், டைசிலபிக் அல்லது பைசிலபிக், ட்ரைசிலபிக், டெட்ராசிலபிக், பென்டாசிலபிக், பாலிசிலபிக், மல்டிசிலபிக். அதாவது மோனோசிலபிக்னா ஒரே ஒரு சிலபிஃபிகேஷன் வருது, டைனா 2 வருது, ட்ரைனா 3 வருது, டெட்ரானா 4 வருது, பென்டா அப்படின்னா 5 வருது. 5க்கு மேலே போகிறது பாலிசிலபிக் அல்லது மல்டிசிலபிக். பார்க்கலாமா. மோனோசிலபிக் பாருங்கள், அதில் வந்து சிலபிஃபிகேஷன் ஒன்லி 1 சிலபிள் தான் இருக்கும், அதை பிரிக்க முடியலை அப்படின்னாலே அது மோனோசிலபிக் தான் சரியா. ஆக்ட், ஹெட், டங்கு, விஷ், பிரேக், லைஃப், கேட், சி, பிளாட், 1, ரிதம், பால், புக், ஆல், ஸ்டீல், ஸ்கூல், மேக், பேட், இது எல்லாமே 1 சிலபிள். அடுத்து டைசிலபிக் வேர்ட்ஸ் பாருங்கள். ஏன்னா இதுலேருந்து தான் நமக்கு எக்ஸசைஸ் அங்கே கொஸ்டின்ஸில் கேட்க போகிறாங்க. அப்படிங்கிறப்ப நம்ம ஈஸியாக படிச்சிடலாம். ஏன்னா எக்ஸசைஸ் நிறையா இருக்குது. இதை தவிர்த்து அவங்க வெளியில் கேட்குறதுக்கு வாய்ப்பு இல்லை, நிறையா இருக்குதே பார்த்துக்கலாம். அகைன் அகைன், இன்ஸ்டெட் ஒரே டைசிலபிக். அதாவது இதில் வந்து சிலபிஃபிகேஷனில் எப்படி அப்படின்னா, நம்ம கோடு போடணும் பார்த்திங்களா, அந்த பாரை கவுண்ட் பண்ணக்கூடாது, வேர்டை தான் கவுண்ட் பண்ணணும். இப்போ அகைன் 2 இருக்குது, அப்போ அது டைசிலபிக். 2ஆக பிரியுதா, ஒரு வேர்டு 2ஆக பிரியுது, ஸோ 2 வேர்டு இருக்கிறதுனால டைசிலபிக். இன்ஸ்டெட், பர்போஸ், அவுட் பிரேக், கோவார்ட், சஸ்பெக்ட், ரப்பர், டிலே, program, moral, ending, leader, beside, woman, vanquish, direct, careful, rejoice. 2 syllabusக்கு என்ன. நெக்ஸ்ட்டு ட்ரைசிலபிக் வேர்ட்ஸ் பாருங்கள். பியூட்டிஃபுல், இன்டென்ஷன், lupercal, beloved, benefit, element, tomorrow, permission, matini, department, assembly, tradition, popular, effective, legacy, fortunate, consider, implicate. நெக்ஸ்ட் பாருங்கள், டெட்ராசிலபிக். யூஎஸ்யூஎல்இ யூஸ்வலி, எக்கோனோமி, லோக்கலிட்டி, மோரலிட்டி, ஆக்குபேஷன், மல்டிமீடியா, மிலிட்டரி, இன்ஹெரிட்டட், ஈக்வாலிட்டி, immediate, generation, university, intelligent, security, publicity, kilometer, technology, particular சரிங்களா. டெட்ராசிலபிக்கோட வேர்ட்ஸு. நெக்ஸ்ட்டு பென்டாசிலபிக். examination, qualification, participation, determination, modification, initiative. பாருங்க, ஐயை மட்டுமே தனியாக பிரிச்சிருக்காங்க. இந்த மாதிரி வேர்ட்ஸ்லாம் நல்லா மைன்யூட்டாக பார்த்துக்கோங்க. communication, representation,
quotation, interpretation, accommodation, personality, fundamentally, imagination பாருங்க imagination, specification, evaluation, representative, justification, negotiation இடையில ஏ தனியாக பிரிச்சிருக்காங்க. எவாலுவேஷன் பார்த்துக்கோங்க, இமேஜினேஷன், இனிஷியேட்டிவ், ஏன்னா ஒரு லெட்டரை கூட அவங்க தனியாக பிரிக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி ஸ்பெசிஃபிக்காக இருக்க வேர்ட்ஸ் எல்லாம் பார்த்துக்கோங்க. அடுத்து பாலிசிலபிக், இதில் நிறையா இருக்குது, அதை நீங்கள் நல்லா மைனூட்டாக பார்த்துக்கோங்க. சரிங்களா? கீழே ஒரு எக்ஸசைஸ் இருக்குது, அதை நீங்கள் பிரித்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஏன்னா இதை நான் ரீட் பண்ணிகிட்டே போனேன்னா உங்களுக்கு டைம் ரொம்ப எக்ஸ்டெண்ட் வரும். ஃபஸ்ட்டு பாருங்கள், ப்ரிப்போசிஷன் ஆஃப் டைம். டைம் ப்ரிப்போசிஷன் இன்க்ளூட் அட், ஆன், இன், பிஃபோர் அண்ட் ஆஃப்டர். இதுதான் மிக்ஸ் பண்ணுவாங்க. They are used to help indicate when something happens or will happen. என்ன நடந்தது, எப்போ நடக்கிறது, எப்போ நடக்கும் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுறது தான் இந்த ப்ரிப்போசிஷன் ஆஃப் டைம். சரிங்களா? பாருங்கள், எக்ஸாம்பிள் பாருங்கள். ஐ வாஸ் பார்ன் ஆன் ஜூலை. அப்போ இந்த ஜூலைங்கிறதுக்கு முன்னாடி நான் ஏற்கனவே சொன்னேன், இப்போ 4th ஸ்டாண்டர்ட் 5th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் படிக்கும்போது அந்த ப்ரிப்போசிஷனில் ஆன் எதுக்கு வரும், இன் எதுக்கு வரும், அட்டை எதுக்கு வரும் அப்படிங்கிற ரூல் எல்லாம் இருக்குது. அதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா புரியும். அதே மாதிரி சிலபிஃபிகேஷனுக்கும் அப்படி தான். சிலபிஃபிகேஷன் எங்கெங்கெல்லாம் பிரிக்கணும் அப்படிங்கிறத ரூல் எல்லாம் 4th 5th இங்கிலீஷில் இருக்குது. அதை நீங்கள் பார்த்துட்டு வந்து இந்த எக்ஸசைஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக பிரிக்க முடியும். அதை நான் இங்கே மறுபடியும் நான் ரிமைண்டர் பண்ணிக்கிட்டே இருந்தேன்னா உங்களுக்கு டைம் தான் எக்ஸ்டர்னேஷன் ஆகும், உங்களுக்கு வீடியோ வந்து போர் ஆகிடும். சரிங்களா? அதனால் அதை 4th 5th பார்த்துட்டு வந்து இதை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக புரியும், புதுசாக பார்க்குறவங்களுக்கு. சரிங்களா? ஐ வாஸ் பார்ன் ஆன் July 4, 1982. ஐ வாஸ் பார்ன் இன் 1982. ஏன் இங்கே இன் போகிறாங்க, அங்கே ஆன் போகிறாங்க, அதுக்கெலாம் ரூல் அங்கே இருக்குது, பார்த்துக்கோங்க. அட் எக்ஸாக்ட்லி 2 AM. அடுத்து ஐ வாஸ் பார்ன் 2 minutes பிஃபோர் இன் மை ட்வின் பிரதர். I was born after the Great War ended. I first met John in 1987. It always cold in January. Easter falls in spring each year. The Second World War occurred in the 20th century. We eat breakfast in the morning. இதே மாதிரி கரெக்டான ப்ரிப்போசிஷனை இந்த இடத்துல நீங்கள் ஃபில்லப் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு மாடல் வெர்ப். சரிங்களா? மாடல் வெர்ப் இஸ் எ டைப் ஆஃப் ஹெல்பிங் வெர்ப் தட் யூ எக்ஸ்பிரஸ் அபிலிட்டி, பாசிபிலிட்டி, பெர்மிஷன், ஆப்ளிகேஷன் இதுக்கெல்லாம் யூஸ் ஆகும். எப்படின்னா ஷால், ஷுட்டு, வில், வுட்டு, கேன், குட்டு, மைட்டு, டேர், நீட் இதெல்லாமே என்னது மாடல் வெர்ப். சரிங்களா? மாடல் ப்ரைசஸ் அப்படின்னா செமி மாடல்ஸ். இது வந்து எப்படின்னா ஹெல்பிங் வெர்பு வந்து ப்ரிப்போசிஷன் இதெல்லாம் ஹெல்ப் பண்ணும். ஆட் டு, யூஸ்டு டு. சரிங்களா? இங்கே பாருங்கள் என்னென்னலாம் ஷால், ஷுட்டு, வில், ஹாவ் டு, வுட்டு, கேன், நீட் இதெல்லாம் எது மாடல் வெர்போ அதை வந்து சர்க்கிள் பண்ணணும். ஆட் டு, ஹாவ் டு, நீட் டு இதெல்லாம் மாடல் ப்ரைசஸ். சரிங்களா? மாடல் ப்ரைசஸ் வேறு, மாடல் வெர்ப்ஸு வேறு. இப்போ மாடல் வெர்ப்ஸ் வந்து எங்கெங்கே வரும் அப்படிங்கிறத பார்க்கலாம். வி யூஸ் மாடல் வெர்ப்ஸ் டு ஷோ யூ பிலீவ் சம்திங் இன் சர்டைன். கண்டிப்பாக, உறுதியாக, ப்ராபபிள் ஆர் பாசிபிள் ஆர் நாட். இதை பாசிபிளாக ஆகக்கூடியது அல்லது பாசிபிளாக இல்லாததுக்கெல்லாம் என்ன செய்யலாம், மாடல் வெர்ப்ஸ் யூஸ் பண்ணலாம். சரிங்களா? அதாவது எங்கே யூஸ் பண்ணணும்னா டாக்கிங் அபவுட் ஏபிலிட்டி, பெர்மிஷன் கேட்குற இடத்துல வந்து என்ன செய்யலாம், மாடல் வெர்ப்ஸ் யூஸ் பண்ணலாம். தே மே கம் பை கார். காரில் வரலாம், மேபி இருக்கலாம் அப்படின்னு சொல்லுது. அது அக்யூரேட்டாக சொல்லாமல் இருக்கலாம், முடியலாம் அப்படின்னு சொல்கிறது தான் என்னது மாடல் வெர்ப். பாருங்கள், இம்பாசிபிலிட்டி வி யூஸ் அ நெகட்டிவ், cannot, can அப்படிலாம் யூஸ் பண்ணும்போது எந்த இடத்துலனா நாட் பாசிபிள், நடக்க முடியாத இடத்துக்கெல்லாம், சரி இது இயலாது அப்படின்னு சொல்கிற இடத்துக்கெல்லாம் நம்ம என்ன கேனாட் யூஸ் பண்ணலாம், இல்லாட்ட காண்ட் யூஸ் பண்ணலாம். தட் காண்ட் பி ட்ரூ, இது உண்மையாக இருக்காது. யூ கேனாட் பி சீரியஸ், நீ வந்து சீரியஸாகவே இருக்க முடியாது. we use a could not வந்து talk about the past. நாற்கனவே நடந்து முடிஞ்சது, cannot-உடைய past தான் couldn't. சரிங்களா? could not. சரிங்களா? pastல நடந்தது இது வந்து என்ன செய்யலாம், past tense சொல்லும்போது could not யூஸ் பண்ணணும். we know it could not be true. எங்களுக்கு ஏற்கனவே தெரியும் இது உண்மையாக இருக்காது அப்படின்னு. சரிங்களா? அதுதான் மீனிங். he was obviously joking. he could not be serious. இவன் எப்பவுமே வந்து ஜோக்காக தான் பேசுவான், அவனுக்கு சீரியஸாக பேச தெரியாது, சீரியஸாக இருக்க தெரியாது அப்படிங்கிறத ஏற்கனவே நடந்து முடிஞ்சதை சொல்கிறதுனால அவங்க could not போட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் probability. We use the model must to show that when we are sure that something is true, when have reason for
பிலீவ், அதாவது இது உண்மையாக இருக்கும் சம்திங், சரிங்களா, இது ஷுவராக அடித்து சொல்லலாம் அப்படிங்கிற இடத்துல வந்து என்ன செய்யலாம், மஸ்ட் போடலாம். இட்ஸ் கெட்டிங் டார்க், இட் மஸ்ட் பி குவைட் லேட், ரொம்ப இருட்டாயிருச்சு, கண்டிப்பாக லேட் ஆகிரும். சரி, அந்த இடத்துல வந்து என்ன செய்யலாம், கண்டிப்பாக இது நடக்கும் உண்மைதான் அப்படின்னு சொல்லும்போது நம்ம வந்து மஸ்ட் யூஸ் பண்ணலாம். யூ ஹேவ் நாட் ஈட்டன் ஆல் டே, நீ டெய்லி சாப்பிடவே மாட்டேங்க. யூ மஸ்ட் பி ஹங்கரி, நீ கண்டிப்பாக பசியாக இருப்ப, சரியா, நீ சாப்பிடவே இல்லை ஆனால் கண்டிப்பாக பசியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்யணும், ஒரு ரீசனபிளாக சொல்கிறோம் பார்த்தீங்களா, அதுதான் என்னது, அந்த இடத்துல வந்து நம்ம மஸ்ட்டு போடணும். பெர்மிஷன், we use can to ask for permission to do something. சில விஷயங்களை செய்கிறதுக்கு பெர்மிஷன் கேட்குறோம் பார்த்தீங்களா, அந்த இடத்துல கேன் போடணும். கேன் ஐ ஆஸ்க் எ கொஸ்டின் ப்ளீஸ், நாங்கள் கொஸ்டின் கேட்கலாமா. கேன் வி கோ ஹோம் நவ், நாங்கள் வீட்டுக்கு போகலாமா, அந்த இடத்துல வந்து நம்ம வந்து கேன் போடலாம், சரிங்களா. இது வந்து குட் இஸ் மோர் ஃபார்மல் அண்ட் பொலைட் தென் கேன், சரியா. இந்த கேன் வந்து இந்த ஃபார்மலாக பொலைட்டாக பணிவாக கேட்குற இடத்துல வந்து நம்ம குட் யூஸ் பண்ணணும், சரிங்களா. நெக்ஸ்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் ரெக்வெஸ்ட் கேட்கும்போது நம்ம கேனை போடலாம், இல்லை கேன் யூ, அந்த இடத்துக்கு தக்கன நம்ம போடலாம், சரிங்களா. நெகட்டிவ் ஃபார்ம் ஆஃப் கேனாட், ஸ்போக்கன் இங்கிலீஷ், கேனாட் ரிட்டன் இங்கிலீஷ். கேனாட்னு எழுதும்போது ரிட்டன் இங்கிலீஷ் பேசணும், ஸ்போக்கனில் பேசும்போது காண்ட் அப்படின்னு பேசணும். ஐ காண்ட், என்னால் முடியாது. அதே இது ரிட்டன் எழுதும்போது ஐ கேனாட் அப்படின்னு எழுதணும். வி சம்டைம்ஸ் சே கேனாட் பட் இட் இஸ் வெரி எம்பேட்டிக். இது கேனாட்னு சொல்கிறது வந்து எம்பேட்டிக்காக இருக்குதுன்னு சொல்லி தான் அதை என்ன செஞ்சாங்க, ஷார்ட் பண்ணி சொல்கிறாங்க, சரியா. நெக்ஸ்ட்டு மாடல் மீனிங் எக்ஸாம்பிள். கேன் அப்படின்னா டு எக்ஸ்பிரஸ் அபிலிட்டி. ஐ கேன் ஸ்பீக் எ லிட்டில் ரஷ்யன், என்னால் என்னது கொஞ்சமாக ரஷ்யன் பேச முடியும் அப்படின்னு சொல்கிறது வந்து அபிலிட்டி, முடியும், இயலும் அப்படின்னு சொல்கிற இடத்துல கேன் யூஸ் பண்ணலாம். அதே இது கேன் வந்து எங்கே யூஸ் பண்ணலாம், டு ரெக்வெஸ்ட் பெர்மிஷன் கேட்குறதுக்கு யூஸ் பண்ணலாம். கேன் ஐ ஓப்பன் த விண்டோ, நான் விண்டோ ஓப்பன் பண்ணிக்கலாமா அப்படின்னு கேட்குறதுக்கு, சரியா. மே டு எக்ஸ்பிரஸ் பாசிபிலிட்டி, இயலக்கூடிய, இதுவும் அப்படி தான் இயலக்கூடியது. ஐ மே பி ஹோம் லேட், லேட்டாக போக முடியும், லேட்டாக போகலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க, சரியா, எக்ஸ்பிரஸ் பண்ணுறது. நெக்ஸ்ட்டு மே வந்து ரெக்வெஸ்ட், இதே தான் கேன் மாதிரியே தான் ரெக்வெஸ்ட்டு மேக்கும் வருது. பெர்மிஷன், மே ஐ சிட் டவுன் ப்ளீஸ், நான் கீழே உட்காரலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நெக்ஸ்ட் மஸ்ட் டு எக்ஸ்பிரஸ் ஆப்ளிகேஷன், ஐ மஸ்ட் கோ நவ், நான் இப்போ கண்டிப்பாக போயே ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அந்த இடத்துல வந்து மஸ்ட் போடலாம். டு எக்ஸ்பிரஸ் ஸ்ட்ராங் பிலீஃப், அடித்து உண்மையை இதுதான் நடக்கும் அப்படின்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா. சி மஸ்ட் பி ஓவர் 90 years old, கண்டிப்பாக 90 வயசு இருக்கும் அப்படின்னு அடித்து சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அந்த இடத்துக்கெல்லாம் என்னது மஸ்ட் போடலாம். ஷுட் டு கிவ் அட்வைஸ் கொடுக்குற இடத்துல ஷுட் போடலாம். வுட்டு வந்து என்னது டு ரெக்வெஸ்ட் அல்லது ஆஃபர் கொடுக்குற இடத்துல, ரெக்வெஸ்ட்டுக்கு போடுற இடத்துல வந்து என்ன செய்யலாம், வுட்டு போடலாம். அதே இது இஃப் சென்டென்சஸ், அந்த இடத்துலையும் என்னதுலாம், இஃப் ஐ வேர் யூ ஐ வுட் சே சாரி, சரியா, நான் வந்து நீயாக இருந்தால் கண்டிப்பாக சாரி கேட்டிருப்பேன் அப்படின்னு சொல்கிறது, சரியா. அடுத்த ஒரு எக்ஸசைஸ் இருக்குது, அதுக்கு நீங்களாக வந்து போட்டு பாருங்கள், உங்களுக்கு அது புரியும். நெக்ஸ்ட்டு லாங்குவேஜ் செக். இன்கரெக்ட், கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன். ஐ கேனாட் சே இஃப் ஹி ஹேஸ் பாஸ்டு த எக்ஸாம் ஆர் நாட், என்னால் உறுதியாக சொல்ல முடியாது அவன் பாஸ் ஆவானா இல்லையா அப்படின்னு. இதை வந்து இப்படி சொல்லக்கூடாது, எப்படி சொல்லணும்னா ஐ கேனாட் சே வெதர் ஹீ ஹேஸ் பாஸ்டு த எக்ஸாம் ஆர் நாட், இந்த இடத்துல இஃப் யூஸ் பண்ணக்கூடாது. வெதர் இஸ் ஃபாலோடு பை ஆரை ஃபாலோ பண்ணி வருது அப்படின்னா வெதர் தான் போடணும், என்ன இஃப் போடக்கூடாது. ஹார்லி ஹி ஹேட் சீன் ஹர் அண்ட் வென் சி ஷாப்டு ஃபைட்டிங், இந்த இடத்துல வந்து ஹார்ட்லி அப்படிங்கிற இடத்துல வந்து தேன் தான் ஃபாலோ பண்ணி வரணும். ஹி ஹார்லி ஹேட் சீன் ஹெர் அண்ட் தேன், வென் வரக்கூடாது. தேன் சி ஸ்டாப்டு ஃபைட்டிங், அவன் வந்து என்ன செஞ்சான், அவங்க ஆன்ட்டியை பார்த்ததுக்கப்புறம் தான் ஸ்டாப் பண்ணான் ஃபைட்டிங் பண்ணுறதை. அப்போ இந்த ஹார்ட்லி அப்படிங்கிறது எப்போயுமே ஆல்வேஸ் ஃபாலோடு பை தேனை ஃபாலோ பண்ணி தான் வரும், சரிங்களா. வேறு இடத்துல அந்த இடத்துல போடக்கூடாது. அதே மாதிரி வெதர் வந்து ஆரை ஃபாலோ பண்ணி தான் வரும், சரிங்களா. நெக்ஸ்ட்டு டிஎன்பிஎஸ்சி வந்தாச்சு, நிறைய ரீட் பண்ணியிருக்கோம். இது பார்ட் 1 மட்டும்தான், உங்களுக்கு நான் அப்படியே ரீட் பண்ணியிருக்கேன், சில இடத்துல எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்கேன். நீங்கள் உங்களுக்கு பார்ட் 2 சீக்கிரமாக வீடியோ வந்துடும், வேணுங்கிறவங்க அந்த வீடியோவும் பார்த்துட்டு பிடிஎஃப் வாங்கிக்கலாம். தேங்க்யூ டு ஆல்.